உணர்வு போறாங்கல்ல உள்ள கவர் நம்பிக்கை நம்பர் மிஸ் பண்ண திருப்பி கொடுத்தா நம்பர் அடிக்க நான் பேசுறேன் மறைய மேல
கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிராம்பட்டினம் ஈசிஆர் ரோட்டில் தௌஹீது கொள்கை சொல்வதற்காக ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கப்பட்டு தற்போது அந்த பள்ளிவாசல் குட்டகை பள்ளிவாசலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இதுவரைக்கும் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கோடைகால பயிற்சி முகாம், ஜும்மா தொழுகை, ஐவேளை தொழுகை, ரமலானில் இரவு தொழுகைக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு, இப்படி நிறைய காரியங்கள், நிறைய பணிகள், ஃபித்ரா கொடுப்பது, கூட்டு குர்பானி அதை வசூல் செய்து அந்த குர்பானி இறைச்சியை பங்கிட்டு கொடுப்பது, இப்படி நிறைய பணிகள் தௌஹீது பள்ளிவாசலில் நடைபெற்று வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற காரணத்தினால் போதிய வசதி இல்லாமல் இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பள்ளிவாசலில் கீழ்த்தளத்தில் பெண்களும், முதல் தளத்தில் மேல் மாடியில் ஆண்களும் நின்று தொழுது வருகிறார்கள். இந்த பள்ளிவாசல் கடந்த 4 ஆண்டுகளாக கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊர்களில் தௌஹீது பள்ளிவாசல் வசூல் கட்ட தொடங்கி அந்த பள்ளிவாசலுடைய கட்டட பணி முழுமையடைந்திருக்கிற நிலைமையில் அதிராம்பட்டினத்தில் செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிற இந்த ஊரில் பள்ளிவாசல் கட்டுமான பணி நிறைவடையாமல் இருப்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இதை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் தௌஹீது பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி நிறைவடைவதற்கு உங்களுடைய பொருளாதார உதவிகளை வாரி வழங்குங்கள். இந்த பணி நிறைவடைவதற்கு அவசரமாக 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கிறது. இதை பார்க்கிற சகோதரர்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். இது ஒரு அவசர உதவி என்பதால் அவசரமாக உங்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்மனாலில்லாஹி மஸ்ஜிதன் வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம காலத்திலேயே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி விட்டு சென்றமையானால் இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் தொழ வருகிறார்களோ ஆண்கள், பெண்கள் அனைவருடைய நன்மையிலையும் பள்ளிவாசல் கட்டுக் கொடுப்பவர்களுக்கு, பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு உதவி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய நன்மையில் ஒரு பங்கு அவர்களுக்கு போய் கிடைக்கும். சொர்க்கமும் அதில் ஒரு மாளிகையும் கிடைக்கும். அதில் குறிப்பாக இங்கே உள்ள அந்த செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிற ஒரு ஊராக இருக்கிற காரணத்தினால நம்ம வேறு எந்த ஊருக்குமே வசூலுக்கு போகலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. இங்கேயே அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருக்கிற காரணத்தினால் இங்கே உள்ள நிலைமையை நம்ம அங்கே போய் சொல்லவும் முடியலை. அதனால் உள்ளூரில் மட்டுமே வசூல் செய்து இந்த பள்ளிவாசல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் இதற்காக உடனடியாக உதவிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம்.